உலக பரப்பில் என்றும் இல்லாத அளவுக்கு பதட்ட நிலை அதிகரித்து காணப்பட்டிருக்கின்றது. ஈரானுடைய பாதுகாப்பு செயலாளர் கொல்லப்பட்டிருப்பதான செய்தியை இஸ்ரேல் வெளியிட்டிருக்கின்றது. அதே போன்று அமெரிக்கா தொடர்ந்து இந்த போரை ஒரு வாரத்துக்குள் முடிப்பதாக கூறி ஆரம்பித்த போரானது இன்று சில வாரங்களை கடந்து நின்று கொண்டிருக்கின்றது. இந்த போர் நீடிக்கக்கூடிய அபாய நிலைதான் காணப்படுவதாக பலரும் எச்சரிக்கின்றார்கள். அதே நேரத்தில் அமெரிக்கா இப்பொழுது இந்த ஹோர்முஸ் நீரிணையை தானே தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துவிடும், கண்ணிவடிகளை அகற்றுவோம் என்றெல்லாம் கூறிய அமெரிக்கா தற்பொழுது உலக நாடுகளில் குறிப்பாக நேட்டோ நாடுகளிடம் தன்னுடைய உதவிக்கரத்தை வேண்டி நிற்கின்றது. அல்லாது விட்டால் அதை ஒரு அச்சுறுத்தலாக பேசுகின்ற துணியில் அமெரிக்க ஜனாதிபதி நேற்றைய தினம் அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார். யாருடைய அனுமதியும் அல்லது ஆதரவும் இன்றி அல்லது அவர்களுக்கான அறிவுறுத்தல் இன்றி தொடங்கப்பட்ட ஒரு போர், அந்த போர் தற்பொழுது நீண்டு செல்கின்ற, அதாவது within a few days என்பது இப்பொழுது 3 வாரங்கள் ஆகிவிட்டது. 3 வாரங்களிலும் அமெரிக்காவை பொறுத்தவரையில் அவர்கள் இழந்த தொகை என்பது ஏறக்குறைய $20 பில்லியன் அவர்களுக்கு செலவாகி இருக்கின்றது. அதை விலை ஆயுதங்களின் தேவை, பாலணிகளின் தேவை என்பன வந்திருக்கின்றன. ஈரானில் 2000க்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், அதுக்கும் அதிகமாக இருக்கும். பலரும் காயமடைந்திருக்கின்றார்கள். அமெரிக்காவை பொறுத்தவரையில் கூட 200க்கும் மேற்பட்ட படை வீரர்கள் காயமடைந்ததாகவும் சில 10 படை வீரர்கள் மறைந்ததான செய்திகள் எல்லாம் நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த கனடா கூறுவது நிச்சயமாக நாங்கள் இந்த போரில் கலந்து கொள்ள மாட்டோம், ஆனால் மத்திய கிழக்கு நாடுகள் விரும்பினால் அவர்களுடைய சூழ்நிலைகள் குறித்து ஆராய்வதற்காக எங்களுடைய கதவுகள் எப்பொழுதும் திறந்தே இருக்கும் என்று, அதாவது ராணுவ நடவடிக்கை தவிர்ந்த வேறு நடவடிக்கைகளில் ஈடுபடுவதற்கு தாங்கள் தயார் என்பதை திட்ட தெளிவாக கூறிவிட்டார்கள். இதில் முக்கியமாக இந்த போர் எதற்காக தொடங்கப்பட்டது என்பதற்கான அறிவுறுத்தல் இல்லாமல் தொடங்கப்பட்டதானது. இது மதங்கள் சார்ந்த போராக மாறி இருக்கின்றது என்கின்ற கருத்தியலை பலமாக விதைத்திருக்கின்றது. இது மதங்கள் சார்ந்த போர் என்கின்ற ஒரு பெயரை தற்பொழுது பெற்றுள்ளது. அதனை பலரும், அதாவது அமெரிக்கா கூட இஸ்ரேலின் அதாவது ஒரு கையெடுப்பார் பிள்ளை போல செயற்படுகின்றது என்று அமெரிக்க ஊடகவியலாளர்களே சொல்லுகின்ற அளவிற்கோ, அல்லது இந்த இஸ்ரேலின் அந்த பிரச்சார அணி என்பது, லொபிஸ்ட் என்பது யாரையெல்லாம் கட்டுப்பாட்டுகள் வைத்திருக்கின்றார்கள் என்று, தாங்கள் சிஐஏயின் தலைவரை கூட தங்களுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதாக அவர்கள் தெரிவித்த கருத்தொன்று பலமாக அமெரிக்காவின் பலவீனங்களை பேசுகின்றனர்.